Hi viewers, welcome to Vlogs of Mano. ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும்போது ப்ரெசன்ட் ஸ்டோரிஸ், பாஸ்ட் ஸ்டோரிஸ், ஃபியூச்சர் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா அசம்பிள் ஆகி இருக்கும்போது தான் இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். வீடியோவோட இன்ட்ரோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது வந்து வெட்டிங் வீடியோ தான். என் ஹஸ்பண்டோட சொந்த அக்கா பொண்ணோட மேரேஜ் வீடியோ தான் இது. முகூர்த்தம் வந்து வெனஸ்டே காலையில். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் அந்த டைம் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே காலையில் வந்து தெரட்டி சீர் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் அந்த பியூபர்ட்டி செரிமனி தான் வந்து தெரட்டி சீர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தெரட்டி சீர் முடிஞ்சதும் பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷன். அப்புறம் அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் வந்து முகூர்த்தம். மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் தான் நடந்துச்சு. ஸோ மண்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் வந்து பொண்ணு வீட்டுக்கு எல்லாமே வந்தாச்சு. ஸோ வந்துட்டு அன்றைக்கி நைட் டின்னர்லாம் வந்து அங்கே முடிச்சுட்டு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நடக்க போகிற தெரட்டி சீருக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு மண்டே நைட் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பியூபர்ட்டி செரிமனி அதாவது தெரட்டி சீர்னு எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்புச்சி அம்மாயி அப்புறம் தாய் மாமன் அவங்க தான் வந்து நின்று இந்த சீரை வந்து நடத்தி கொடுப்பாங்க. பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் இந்த சீர் அப்போ பண்ணாதனால இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த சீரை முடிச்சாதான் வந்து அடுத்தது நம்ம நிச்சயதார்த்தம் கல்யாணம் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த சீர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சீருக்கு தேவையான தட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்கள், பூ இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திணை லட்டு வந்து நம்ம வைப்போம். இப்போ அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த திணை லட்டு தான் பண்ணாங்க. திணை மாவில் வந்து பாகை வந்து வெல்லம் பாகை வந்து காய்ச்சி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டான ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து கலந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சு சீர் பண்ணும்போது பொண்ணுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் வந்திருக்கிற சொந்த பந்துக்கெல்லாம் வந்து அந்த லட்டு வந்து கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து தாய் மாமா அப்படிங்கிற முறையினால நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பொண்ணுக்கு வந்து இந்த சீருக்கு தேவையான புடவை அப்புறம் அந்த கண்ணாடி, சீப்பு, வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு பொண்ணு கையில் கொடுத்துட்டோம். சீருக்கு தேவையான தட்டுகள்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். திங்கக்கிழமை நைட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சீருக்கு வந்து ஒரு 15 தட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். பிளேட் டெக்கரேஷனில் எங்களோட சொந்தங்கள் அப்படியே ஒன்றா சேர்ந்து அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் அப்படியே டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து பொண்ணு வந்து வீட்டிலேருந்து போய் கூட்டிகிட்டு வரணும். நானும் என் ஹஸ்பண்டும் காலையில் நேரமாக கிளம்பி பொண்ணு ரெடியாக இருந்தால் வீட்டில், அதனால் அவளை வந்து கூட்டிக்கிட்டு அப்படியே நேராக மண்டபத்துக்கு போயிட்டோம். சீர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முகூர்த்தக்கால் நடுவாங்க. முகூர்த்தக்கால் நடும்போது நவதானியங்கள்லாம் ஒரு மஞ்சள் துணியில் போட்டு கட்டி அதை வந்து பாலக்குச்சியில் வந்து கட்டி வச்சு அந்த பாலக்குச்சிக்கு வந்து பூஜை போடுவாங்க. பொண்ணுக்கு வந்து தாய் மாமன், அப்புறம் அத்தை, அப்புறம் மாமன் முறைகளில் இருக்கிறவங்க அத்தைகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலக்குச்சிக்கு பூஜை போட்டு அத்தைகள்லாம் சேர்ந்து பொண்ணை வந்து பச்சை ஓலை குடிசைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அங்கே பால், பழம் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா மேடையில் வந்து உட்கார வைப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்தை முறையில் இருக்கிறவங்க, பொண்ணுக்கு அத்தை முறையில் வர்றவங்களாம் வந்து பொண்ணுக்கு பொட்டு, பூ இதெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பொண்ணுக்கு தெரட்டி சீர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது வந்து மாப்பிள்ளை வீடு அப்போ தான் வந்து மண்டபத்துக்குள்ளே வந்தாங்க. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம். பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்க ஒரு பக்கம், மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கிற சீர்தட்டு அப்புறம் வந்து நகை, புடவை இது எல்லாத்துக்கும் வந்து மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்களே வந்து பூஜை போட்டு புடவை மட்டும் எடுத்து பொண்ணு கையில் கொடுப்பாங்க. பொண்ணு கையில் கொடுத்து அதை வந்து மாற்றிட்டு வர சொல்லுவாங்க.
மாப்பிள்ளை வீட்டு பக்கம் இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் வந்து பொண்ணுக்கு பொட்டு பூ இதெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி விடுறாங்க. பொண்ணுக்கு தம்பிங்க, தம்பி முறையில் வர்றவங்க மாப்பிள்ளைக்கு செயின், பிரேஸ்லெட், மோதிரம் இதெல்லாம் வந்து போட்டு விடுறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியான டைம் ஒரு 1:30 மணி அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கான முகூர்த்த கால் வந்து நடுறாங்க. அந்த பாலக்குச்சிக்கு வந்து பூஜை போடுறது வந்து பார்த்திங்கன்னா அருமைக்காரர் அவர் தான் வந்து இதுக்கு வந்து பூஜை போட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. மத்தியான டைமில் முகூர்த்த கால் போட்டு முடிச்சதுனால ஈவினிங் டைம் வந்து ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு நிறையாவே டைம் இருந்தது. ட்ரெடிஷ்னல் கொங்கு ஸ்டைலில் வெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சீர்கள்லாம் பண்ணுவாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த சீர்கள் வந்து டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி முகூர்த்தம் முடிகிற வரைக்குமே அந்த சீர்கள்லாம் இருக்கும். பட் இந்த கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீர்கள்லாம் வந்து அதிகமாக செய்யலை. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் வந்து நிறையாவே இருந்தது. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போல் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெருங்கின சொந்தங்கள், பொண்ணு வீட்டு சைடு, மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாருமே வந்து வரவேற்பில் வந்து நின்னாச்சு. வர சொந்தங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாலையும் வந்து அப்படியே இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளைங்கள ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்தால் எப்படி? கேப் கிடைக்கிற நேரத்தில் நம்ம சொந்தங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்பப்போ ஒரு குரூப் ஃபோட்டோ இல்லைனா செல்ஃபி இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு மெமரிஸ் வந்து எப்போவுமே இருக்கும். எனக்கு இவங்க 2 பேருமே அன்னி முறை ஆகுது. என்னோட முன்ன ட்ரிப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எப்பவுமே ஒரு கேங்காக தான் இருப்போம். ரிசப்ஷன் முடியிற நேரத்தில் குட்டீஸுங்களாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. சரி, அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக பாட்டெல்லாம் போட்டுவிட்டாங்க. அவங்களாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து டிஜேன்னு ஆக்சுவலாக சொல்ல முடியாது, பட் டிஜே மாதிரின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பீக்கரில் வந்து அப்படியே பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் போட்டு விட்டாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆடிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி டயர்டாகி வந்து உட்காந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் முகூர்த்தத்துக்கு பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. பொண்ணை போய் ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். பொண்ணை வந்து மணமேடையில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தாய்மாமன் தான் வந்து பொண்ணுக்கு மாலை போட்டு விட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டு பட்டம் கட்டி விடணும். ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து பொண்ணுக்கு மாலை போட்டு விட்டு பொட்டு வச்சு பட்டம் கட்டி விட்டார். முதல்ல மாப்பிள்ளை மணமேடியில் வந்து உட்காந்துட்டாரு. அடுத்தது பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும். ஸோ பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் என்ன பண்ணால், அத்தை பொண்ணாச்சே அதனால் அத்தை பொண்ணு வந்து நான் தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே உட்காரத்துக்கு பொண்ணு உட்காரத்துக்கு இடம் விடாத அவன் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஸோ அது கொஞ்சம் அங்கே ஃபன்னாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் முறைப்படி பண்ணுற கல்யாணம் தான். இது வந்து கொங்கு ட்ரெடிஷ்னல் கொங்கு வெட்டிங் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஐயருங்களை வச்சும் வந்து பண்ணுற கல்யாணம் கிடையாது. தமிழ் முறைப்படி பண்ணுற கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவனடியார்கள் அவங்க வந்து தேவாரம், பெரிய புராணம், திருவாசகம் இதில் இருந்து இருக்கக்கூடிய சில லைன்ஸ் எல்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து வாழ்த்தி பாடுவாங்க. ஸோ அதில் இன்னும் சில வார்த்தைகள்லாம் கல்யாணத்துக்கு சம்மந்தமாக இருக்குது. பட் எனக்கு அது என்னங்கிறது கிளியராக தெரியாது. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் தமிழ்காரங்க தான். ஸோ தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வந்து இவங்க சிவனடியார்கள் வந்து இந்த மாதிரி பாடல்கள் மூலமாக அவங்க பாடும்போது நம்மளுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கிறது என்ன பாடுறாங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இதுவே
நம்ம ஐருங்களை வச்சு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுவுமே வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் சொல்லுவாங்க. அது காமனாக இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க என்ன பாடுறாங்க, என்ன சான்ஸ்கிரிட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கிறது அதுக்கான அர்த்தம் தெரியாது. அதுதான் இதுக்கான பேசிக் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் கொங்கு வெட்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அருமைக்காரர் வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அதுவும் சீர்கள்லாம் நிறையா செஞ்சு கல்யாணம் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீர்கள்லாம் எதுவும் செய்யலை. ஸோ அதனால் வந்து ட்ரெடிஷ்னல் கொங்கு வெட்டிங் வந்து இங்கே பண்ணலை. ஓம் பெருங்கேலரை மூந்தல் குடியே வருக ஒழுங்கார பெருக்கே வருக பெருமௌரின் பெருமான் உட்கட்டுழல் விருந்தே வருக உமதன் குவித்தே வருக வித்துள்ளி விளைந்தாரத்தின் விளைவே வருக பழவரையும் குருதே வருக ஆராத என்பவர்களுவதை போற்றி போற்றி ஓம் குருமொழி கடிமலன் உட்குழல் போற்றி உத்தரியார் வழித்தோள் போற்றி கருவுருவச்சை போற்றி தன்னோடு இந்த தாலி கட்டுற இந்த தருணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு முக்கியமாக வந்து சொந்தங்கள் நெருக்கமான சொந்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாகவே இருக்கும். சிலரோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி ஒரு ஆனந்த கண்ணீரோட இருந்தது. கல்யாணம் ரொம்ப அருமையாக சந்தோஷமாக முடிஞ்சுது. வழக்கம் போல் பொண்ணு மாப்பிள்ளைங்களை ஃபோட்டோ ஷூட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியான டைம் ஆயிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்துட்டோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு. இனி அடுத்தது என்ன பேக்கப் தான். ஸோ லஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் அவங்க ஊரை நோக்கி எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அந்த 2 நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரில. ரொம்ப ஒரு மெமரபிள் டேவாக தான் போச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லேட்டாக தான் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆயிடுச்சு. கல்யாணம் வந்து நவம்பர் லாஸ்ட்ல தான் வந்து நடந்துச்சு. அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு ரிட்டர்ன் சென்னை போகலான்னு தான் பார்த்தோம். பட் அந்த டைம்ல வந்து நவம்பர் எண்டு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்ததாங்க. அதனால ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க. சரி அவ்வளோதான், நம்ம இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஊர்லேயே இருந்துக்கிட்டோம். கோயம்புத்தூரில் ஒரு ரிலேட்டிவோட வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட ஸ்கூல், நான் படித்த ஸ்கூல் தான். சூலூரில் வந்து கேந்திர வித்யாலயா ஸ்கூல், அங்கே தான் வந்து நான் படித்தேன். அப்புறம் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஊரெல்லாம் அப்படியே மாறி மாறி போயிட்டோம். அப்புறம் கடைசியாக சென்னையில் வந்து அங்கே ஸ்டே ஆகிட்டோம். அது என்னமோ தெரில, இந்த ஸ்கூலை தாண்டி போனோன்னே ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் அண்டு ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. இந்த ஊரை தாண்டி போகிறப்ப எனக்கு அந்த ஆட்டோகிராஃப் படத்தில் வர சேரன் பாடுற மாதிரி அந்த ஞாபகம் வரதே சாங்கெல்லாம் வந்து அப்போ தான் மைண்டில் ஓடிச்சு. அந்த மாதிரி ஃபீலிங் தான் கொஞ்சம் இருந்தது. கோயம்புத்தூரில் ஹஸ்பண்டோட மாமா பையன் வீடு அங்கே இருக்குது. அதனால் அங்கே தான் போயிருந்தோம். இது வரைக்கும் அங்கே போனதில்லை. இந்த டைம் வந்து பசங்களுக்கு லீவுமே இருந்ததுனால சரின்ட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர நான்வெஜ் ட்ரீட் தான். சிக்கன் 65 பொரிச்சு வச்சுருந்தாங்க, அதுவும் ஒரு புடி பிடிச்சாச்சு. அப்புறம் மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் சிக்கன் பிரியாணி. ஸோ இதுதான் அன்றைக்கான மெனு. அப்புறம் வந்து தூதுவளையில் வந்து ரசம் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா ஹெவியாக சாப்பிட்டு அப்புறம் ரசத்தோடு வந்து எங்களோட லஞ்சை முடிச்சாச்சு. அப்புறம் அங்கேயே வந்து நைட்டுமே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பழைய கதை, சொந்த கதை, சோக கதை, அப்புறம் குட்டீஸுங்களாம் வந்து செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க. ஒரு 3 to 4 years அவ்வளோதான் அவங்களுக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால வந்து எல்லாருமே நல்லா மிங்கிளாகி விளையாடிக்குவாங்க. ஸோ கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருந்தப்போ எங்களோட நாட்கள் வந்து இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மறுபடியும் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் காத்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.